எந்த இடத்துல எந்த ஜாதிகளுக்கு மத்தியிலும் நம்மளை தலை குனிந்து வெக்கப்பட்டு போகாதபடி நம்மை உயர்த்துகிற தேவன். கடன் இல்லாமல் நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிற தேவன் இவர். இன்னும் சில பேர் ஜெபம் கேட்கப்படாத காரணம் இதாங்க. எதுக்கு முக்கியத்துவம் என்பதை அறியாம வாழுகிறான். சில பேர் வாழுகிறோம். நம்ம அப்படி வாழுகிறதுனால இன்னும் வெற்றி பெற முடியல, நம்மளால சுகம் பெற முடியல, ஆரோக்கியம் அடைய முடியல, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியல. காரணம் என்ன? அவர் யார் என்பதை நம்ம என்ன பண்ணல, இன்னும் அறிந்து கொள்ள முடியல. ஒரு அற்புதத்தின் தேவன், ஆமே, ஒரு வழிவாசல்களை திறக்கிற தேவன், இயற்கைகளுக்கு அப்பாற்பட்ட விதங்களை கிரியை செய்கிற தேவன், எந்த இடத்துல எந்த ஜாதிகளுக்கு மத்தியிலும் நம்மளை தலை குனிந்து வெக்கப்பட்டு போகாதபடி நம்மை உயர்த்துகிற தேவன். கடன் இல்லாமல் நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிற தேவன் இவர். அப்ப என் கடனை அடைப்பதற்கு நான் பணப்பிரியனா இருக்க கூடாது, கடனை அடைப்பதற்கு வேத பிரியனாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டுவோம். வேத பிரியனா வாழுகிற பொழுது, வேதத்துல பிரியமா இருக்கிற பொழுது என் கடன் சீக்கிரமா அடைஞ்சிரும். வேதம் சொல்லுகிறதுங்க, செவி கொடுக்கிறவன் வேத பிரியன், தேவனுக்கு பிரியமா வாழுகிறவன், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறவன், தேவன் சொல்லுகிறபடி செய்கிறவன், தேவனை கனம் பண்ணுகிறவன், தேவனை மகிமைப்படுத்துகிறவன், தேவனுக்காக உழைக்கிறவன், ஓடுகிறவன், கொடுக்கிறவன், அவன் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கடன் இருக்காதாங்க. கடன் அடைப்பதற்கு ஒரு வழி. கடன் அடைக்கணுமா, நீங்க கடன்ல இருந்து வெளியே வரணுமா, கடனே இல்லாமல் வாழணுமா, நீங்க கடன் கொடுக்கணுமா பிறருக்கு, கடன் இல்லாமல் ஒரு ரூபாய் கூட கடன் இல்லாமல் வாழணுமா, நான் சொல்லுகிறேங்க, வேதத்தை கனம் பண்ணுங்க, சத்தியத்தை கனம் பண்ணுங்க, கர்த்தருக்கு கொடுங்க, கர்த்தருக்கு நிறைய விதைங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்க, பணத்தினால பொருளினால கர்த்தரை கனம் பண்ணுங்க. கொஞ்சம் நாள் கழிச்சு பாருங்க, ஒரு ரூபாய் கூட உங்களுக்கு கடன் இருக்காது.